வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜனாதிபதி ட்ரம்ப் சீனாவுக்கு எதிராக வர்த்தக போரை கட்டவிழ்த்து விட்டதால் அமெரிக்கா அதிக பலத்துடன் சீனாவை எதிர்கொள்வதற்கு அதன் கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகள் தேவை. காரணம், சீனா அமெரிக்காவிடம் அடிபணிந்தும் போகவில்லை, பேச்சுவார்த்தை மேசையை நோக்கி ஓடவும் இல்லை, பேச்சுவார்த்தையில் ஆர்வம் இருப்பதாக காட்டிக்கொள்ளவும் இல்லை. மாறாக அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் நூற்றுக்கணக்கான சதவீதத்தில் தமது சொந்த வரி விதிப்புகளை அறிவித்து விட்டது. வர்த்தக போரில் அமெரிக்காவுடன் நேரடியாக மோத மைதானத்தில் இறங்கிவிட்டது சீனா. இதை ட்ரம்ப் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போது அமெரிக்காவுக்கு புவிசார் அரசியல் முதன்மை தேவை என்றால் சீனாவுடன் முழுகளவில் மோதியே தீர வேண்டும். அதற்கு அமெரிக்காவின் பக்கபலமாக இருக்க கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகள் தேவை. ஆனால் அமெரிக்காவின் கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகள் பக்கபலமாக இருப்பதற்கு அவசரப்படுவதில்லை. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கூட்டாளிகளை வருந்தி அழைத்துள்ளார். அவர் செய்தியாளரிடம் பேசிய போது, தற்போது அமெரிக்காவுடன் இறக்குமதி வரி நிவாரணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் 70 நட்பு நாடுகள் வாஷிங்டனுடன் சேர்ந்து சீனாவை ஒரு குழுவாக அணுக வேண்டும் என்று தெரிவித்தார். அந்த கூற்றின் எளிமையான அர்த்தம், அமெரிக்கா போல அதன் நட்பு நாடுகளும் நூற்றுக்கணக்கான சதவீத இறக்குமதி வரியை சீனா மீது விதித்து சீனாவை வீழ்த்த அமெரிக்காவுடன் இணைய வேண்டும். வேறு அமெரிக்க அதிகாரிகளும் இதே துணையில் பேச தொடங்கியுள்ளார்கள். அவர்கள் நட்பு நாடுகளின் கூட்டு முயற்சிகளால் சீனாவுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்காமல் சீனாவை பட்டினி போட வேண்டும் என்று பரிந்துரைத்தனர். பிரச்சனை என்னவென்றால், பல ஐரோப்பிய மற்றும் ஆசிய பங்காளிகள் இன்னமும் வாஷிங்டனுடன் எந்த அளவுக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை. ட்ரம்பின் விடுதலை நாள் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்ட வரி விதிப்பு உத்தரவு நீண்ட கால எதிரிகள் மற்றும் விசுவாசமான கூட்டாளிகளுக்கிடையே எந்த வித்தியாசத்தையும் காட்டாத விதத்தில் அதிக இறக்குமதி வரியை அனைவர் மீதும் சுமத்தியது. அதனால் அமெரிக்காவின் விசுவாசமான கூட்டாளி நாடுகளுக்கு ட்ரம்பின் அமெரிக்காவை எவ்வளவு நம்பியிருக்க முடியும் என்பது பற்றிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இப்போது ட்ரம்ப் தேசிய பாதுகாப்போடு இறக்குமதி வரி விதிப்புகளை இணைத்துள்ளார். ட்ரம்ப் புதிய இறக்குமதி வரிக்கு முன்பே நட்பு நாடுகளின் தலைவர்களை பகைத்துக் கொண்டார். ரஷ்யாவை அரவணைத்து உக்ரைனின் கையை முறுக்கினார். கனடா மற்றும் கிரீன்லாந்து மீதான இறையாண்மையை அவமதிக்கும் கூற்றுக்கள் அவரது வாயிலிருந்து வெளிவந்தன. ஐரோப்பிய ஒன்றியம் என்பது அமெரிக்காவை திருடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று அவர் விவரித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான இறக்குமதி வரி ஆண்டுக்கு $59 பில்லியன் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறினார். இது 3 ஆண்டுகளுக்கு மேலான போரில் உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ உதவியின் $66.5 பில்லியன் கீழே உள்ளது. டென்மார்க்கின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஜெஃபே கோஃபோர்ட், நண்பர்கள், நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் எதிரிகள் எந்த மரியாதையும் இல்லாமல் ஒரே மாதிரியாக நடத்தப்படுகிறார்கள். எல்லாமே பூஜ்ய தொகை விளையாட்டாக மாறிவிட்டது. இது பைத்தியக்காரத்தனமான நேரம் என்று கூறினார். டென்மார்க் கிரீன்லாந்தை சரணடைய ட்ரம்பின் கோரிக்கைகளை மறுக்கின்றது. வாஷிங்டனுக்கு நெருக்கமாக செல்வதற்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சீன கொள்கையின் தலைகள் மாற்றத்திற்கான குரல்கள் ஐரோப்பாவில் வளர்ந்து வருகின்றன. இது சீனாவின் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மறுக்கும் அமெரிக்க நகர்வுகளுடன் பெருகிய முறையில் தன்னை இணைத்து வைத்திருக்கிறது. ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் லேயன் சீன பிரதமர் லீ கியாங்குடன் பேசினார். மேலும் ஜூலை மாதம் EU சீனா உச்சி மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் சீனாவுடன் கூட்டு செயல் திட்டங்கள் பற்றி பேசப்பட உள்ளது. இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவும் கடந்த வாரம் சீன மின்சார வாகன இறக்குமதி தொடர்பான சர்ச்சையை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒப்புக்கொண்டன. சீன மின்சார வாகன இறக்குமதி சில மாதங்களுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த இறக்குமதி வரியால் தாக்கப்பட்டது. ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்ஜிங்குக்கு பயணம் செய்வதற்கு முன்னதாக புதிய யதார்த்தத்திற்கு ஏற்ப சீனாவுடனான அதன் உறவை மறுபரிசீலனை செய்ய ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்தார். அவரது அறிக்கை அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட்டிடமிருந்து கண்டனத்தை தூண்டியது. அவர் பெய்ஜிங்குடன் ஒத்துழைப்பது உங்கள் கழுத்தை அறுத்துக் கொள்ளும் என்று எச்சரித்தார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஸ்பெயினின் பிரதமர் சான்சஸை வரவேற்ற போது வேறுபட்ட எதிர்வினையை கொண்டிருந்தார். சீன ஜனாதிபதி கூறிய போது ஐரோப்பாவும் சீனாவும் பொருளாதார உலகமயமாக்கல் மற்றும் சர்வதேச வர்த்தக சூழலை கூட்டாக பாதுகாக்க வேண்டும். ஒருதலைப்பட்ச மற்றும் கொடுமைப்படுத்துதல் வரி விதிப்புகளை கூட்டாக எதிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். விரிவாக்கவாத ரஷ்யாவை மழுங்கடைக்க சீனா உதவக்கூடும் என்று ஐரோப்பா நம்புகிறது. ஐரோப்பா, தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட ஆசிய பசிபிக் பங்காளிகள் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பெய்ஜிங்கின் நோக்கங்களை பற்றி முதலில் கவலைப்படுகிறார்கள். தங்கள் பாதுகாப்புக்காக அமெரிக்காவை சார்ந்துள்ள இந்த நாடுகள் ட்ரம்ப் நிர்வாகத்தை வெளிப்படையாக விமர்சிக்க அதிக தயக்கம் காட்டுகின்றன. ஆனால் அவர்களும் அமெரிக்க நட்பை இனி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையை ட்ரம்ப் ஏற்படுத்தி வருகிறார்.
பாங்காக்கில் உள்ள கலாலாங்கான் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகளின் பேராசிரியரான திரிடன் பாங்சுத்ரா கூறிய போது தற்போது அமெரிக்க நட்பு நாடாக இருப்பதற்கான மோசமான நேரம் இது. ஏனெனில் ட்ரம்பும் அவரது நிர்வாகமும் எதிரிகளை விட கூட்டாளிகள் தங்களை கிழித்தறிந்ததாக நினைக்கிறார்கள் என்று கூறினார். அமெரிக்கா குறுகிய காலத்தில் இதிலிருந்து விடுபடும் நாடுகளை மட்டுமே தமக்கு ஆதரவாக வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும். ஆனால் நடுத்தர மற்றும் நீண்ட காலத்து அமெரிக்கா தனது கூட்டாளி நாடுகளிடமிருந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொள்கிறது. ட்ரம்ப் சீனாவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்த வாரம் 3 தென்கிழக்கு ஆசிய வர்த்தக பங்காளிகளை சந்திக்கிறார். திங்கட்கிழமை வியட்நாமுக்கு சென்றார். வியட்நாம் அமெரிக்காவுடன் நெருக்கமாக ஒத்துழைத்து வருகிறது. இருப்பினும் ட்ரம்பால் அதிக இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது. கலாச்சார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு கூட ட்ரம்பின் அமெரிக்காவின் தொடர்பு உதவியை விட உபத்திரவமாக மாறி வருகின்றது. அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவை ட்ரம்ப் சீர்குலைத்துள்ளார் என்று ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் மால்கம் டர்ன்புல் கூறினார். இவர் ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தின் போது ஆஸ்திரேலியாவின் பிரதமராக இருந்தார். ட்ரம்ப் அமெரிக்க நட்பு நாடுகளை அந்நியப்படுத்துகிறார் என்ற சாத்தியத்தை வெள்ளை மாளிகையின் செய்திச் செயலாளர் கேரோலின் லீவிட் நிராகரித்தார். ஆனால் அவரின் பேச்சில் ஆணவம் அப்பட்டமாக தெரிகிறது. அவர்களுக்கு அமெரிக்கா மற்றும் எங்கள் வர்த்தக மாதிரி மற்றும் எங்கள் சந்தைகள் உயிர் வாழ அவசியம் வேண்டும். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்ல முடியாது என்று அவர் கூறினார். புதிய அமெரிக்க சீனா வர்த்தக போர் தீவிரமடையும் மற்றும் இரு வல்லரசுகளுக்கிடையில் நேரடி ராணுவ மோதலை தொடங்க அதிக வாய்ப்புள்ளது என்று ஆசியா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அரசு அதிகாரிகள் அச்சம் கொண்டுள்ளனர். சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனத்தின் ஜப்பானிய தலைவர் ரோபர்ட் வாட் ஜப்பான் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் கூட்டுறவை கொண்டிருப்பதாக ஒரு புரிதல் இருந்தது. அது தற்போது தலைகளாக மாறியுள்ளது. அமெரிக்கா குறிப்பாக அதன் சொந்த கூட்டணி வலையமைப்பை தொடர்ந்து தகர்த்து கொண்டால் இறுதியில் மேலாதிக்கத்தை பெறும் என்று யாரும் நம்பவில்லை என்று கூறினார். பெய்ஜிங்கிற்கான முன்னாள் இத்தாலிய தூதர் எட்டோர் செக்வி கூறிய போது ட்ரம்ப் தனது ஆரம்ப இறக்குமதி வரியிலிருந்து பின்வாங்கியதன் மூலம் சந்தை நகர்வுகளுக்கு ஆளாகக்கூடியவர் என்பதை ஏற்கனவே காட்டியுள்ளார். இப்போது அவரது பலவீனம் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்துவிட்டது என்று கூறினார். அதே நேரத்தில் சீனா ஒரு எதேச்சிகாரமாக இருப்பதால் போதுமான நீண்ட காலத்திற்கு தியாகங்களை செய்யும்படி சீனர்களிடம் சீன அரசு கேட்கலாம். இது அமெரிக்கா போன்ற ஜனநாயகங்களால் முடியாது என்றார். இன்று பெரும்பாலான நாடுகளில் தமது மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக வைத்திருப்பது அமெரிக்காவை அல்ல சீனாவை என்று அவர் குறிப்பிட்டார். உதாரணமாக அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதியின் மதிப்பு சீனாவுக்கான அதன் ஏற்றுமதியில் 15% மட்டுமே. கிட்டத்தட்ட தினசரி தனது கொள்கைகளை மாற்றும் அமெரிக்க நிர்வாகத்தை மகிழ்விப்பதற்காக பெரும்பாலான நாடுகள் முன்வராது என்ற உண்மையை ட்ரம்பும் அவரது நிர்வாகமும் மிக விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார்.